அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நபீஸ் கிச்சன். நீங்கள் நம்ம கிச்சனில் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். அதில் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க. மாவு சால்ட்லாம் நல்லா இதாகணும், மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்து நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சாலும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். நல்லா அமைக்க பார்த்துட்டு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவு ஓரளவு கெட்டியாக இருக்கும். நம்ம கை வச்சு போய் அமைதாமல் கெட்டியாக இருக்கும். தட்டுப்பட்டு மூடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்தளவு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு அது குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பால்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். நல்லா மாவை பால்ஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. பருத்துற பலகையில் மாவு டஸ்ட்டு அதை போட்டு நல்லா 2 பக்கம் கொடுத்து இப்படி பண்ணி நல்லா லேசாக பருத்தணும். ரொம்ப அழுத்தி பருத்திக்கூடாது, நல்லா மெல்லிசாக பருத்தி இருக்கணும். அது நல்லா ஓவல் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா லேசாக பருத்தி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வரும் நல்லா பருத்தி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை சட்டியை சூடாக்கி நல்லா சூடாகும்போது மாவு போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கும். நான் திருப்பி போட்டு பார்க்குறேன். வெந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் மறுபக்கம் எண்ணெய் ஊற்றி நல்லா மறுபக்கம் திருப்பி எண்ணெய் ஊற்றி சப்பாத்தியை அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் அதே மாதிரி சுட்டு சப்பாத்தியை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி ரெடி. சப்பாத்திக்கு சுட சுட சட்னி, குருமா, கிரேவி வச்சு ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமான சப்பாத்தி ரெடி.